கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன் இந்த அதிகாலை வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறார். அதிகாலை வெளிச்சத்தின் வார்த்தையாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த உலகம் பழிவாங்க துடிக்கிற உலகம். உலகத்து மனிதர்கள் மத்தியிலே பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரித்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் உலகத்திலே பரவிக்கொண்டு அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் பரவி வருகிறது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள். இந்த நாள், இந்த கால வேளையிலே நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்று வேதம் பல இடங்களிலே அவரை பற்றி வெளிப்படுத்துகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், என்னிடத்திலே உங்களுக்கு இரக்கம் உண்டு. பழைய ஏற்பாட்டு பகுதியிலே காயின் ஆபேலை பற்றி பார்க்கும் பொழுது சகோதரர்களுக்குள்ளே ஒரு பழிவாங்கும் எண்ணம் மேலோங்கி நின்றது நிமித்தமாய் ஒருவன் மற்றொருவனை கொலை செய்கிறான். இந்த கொலைவெறி பழி வாங்கக்கூடிய எண்ணத்திலே புறப்படுகிறதா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இரக்கத்தை செலுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். மற்றவர்களை பார்த்து நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பதாய் நம்முடைய இரக்கத்தை நாம் காண்பிக்கும் பொழுது அந்த இரக்கம் தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக.